ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ரைராஸ் vlog. நம்ம இன்றைக்கி இந்த குக்கிங் vlogல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உள்ளிக்காரம் முட்டை வறுவல் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வெரைட்டி ரைஸ்க்கு, நெய் சோறு, தேங்காய் பால் சாதம் அண்ட் இட்லி தோசைக்கு சூப்பராக செட் ஆகும். வாங்க எப்படி பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு திங்ஸ் வந்து ஒரு மூணு இன்க்ரீடியன்ட் தான். பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை. நம்ம வந்து இந்த வெங்காயம் வந்து ரைட் சைடில் இருக்க வெங்காயத்தை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பூண்டோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அது கூடவே நம்ம காரத்துக்காக தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு நமக்கு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தா போதும். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு பேனில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க குட்டி குட்டி ஆனியன்ஸ். நான் வந்து ஒரு ஹாஃப் ஆனியன் தான் எடுத்திருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஆனியன் போடுறது ஆப்ஷனல் தான். தென் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, வெங்காயம், பூண்டு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நம்ம எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அப்போ தான் அதோட வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போகும். நான் வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வேக வச்ச முட்டையை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா திக்கன் ஆகி வரும். நம்ம இந்த ஸ்டேஜுக்கு நல்லா திக்கன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போயிடுச்சான்னு பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக கோரியண்டர் போட்டுக்கலாம். அது கூடவே இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த முட்டையை ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாம். ஃப்ளிப் பண்ணி போட்டு ஒன் சைட் ஃப்ளிப் பண்ணோன்னே ஒரு 5 செகண்ட் கழித்து இப்படி ஃப்ளிப் பண்ணி போட்டோன்னா முட்டை வறுவல் அட்டகாசமாக ரெடி ஆகிடும். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. மறக்காம ரைரா vlog சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதோட இந்த vlog முடியுது. இன்னொரு ரெசிபியோட இன்னொரு vlogல நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங். டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.